ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் கிடாரங்காயை வச்சு கிடாரங்காய் உப்புக்கண்டம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்த உடனே சில பேர் நார்த்தங்காய்னு நினச்சிருப்பீங்க, இல்லைனா சில பேர் சின்னதாக இருக்க மாதிரி தெரியறதுனால இதை எலுமிச்சம்பழம்னு நினச்சிருப்பீங்க. பட் ஆக்சுவலி இது நார்த்தங்காவும் கிடையாது, எலுமிச்சம்பழமும் கிடையாது. இது அதோட இன்னொரு வெரைட்டின்னு சொல்லலாம். நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையை கிளிக் பண்ணி அதுல ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் ஒன்னொன்னுமே உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த உப்பு கண்டம் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கிடாரங்காய் உப்பு கண்டத்தை செய்யறதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் கிடாரங்காயை நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம டைரக்டாவே கட் பண்ண போறது இல்லைங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு இந்த 3 கிடாரங்காயும் அதுல போட்டு நம்ம வேக விடலாம். இந்த கிடாரங்காய் பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த கிடாரங்காயை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த கிடாரங்காயை 18 துண்டுகளா வெட்டி எடுக்க போறேன். நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சைஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இதை வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிடாரங்காய் எல்லாத்தையும் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்தாச்சு. உப்பு கண்டம் அப்படின்னாலே உப்பு இல்லாமல் எதுவும் நடக்க போகிறது இல்லைங்க. அதனால இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க இந்த கிடாரங்காய் துண்டுகளை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதில் நைஸ் உப்பு சேர்க்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கூடாதுன்னு தாங்க நான் சொல்வேன். இதில் நீங்கள் கல்லுப்பு மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கல்லுப்பு சேர்த்தாச்சு. இந்த கல்லுப்பு எல்லாமே இந்த கிடாரங்காய் துண்டுகளோட மிக்ஸ் ஆகி வர மாதிரி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா குளிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம போட்ட உப்போட சேர்ந்து அந்த கிடாரங்காய் துண்டுகள் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அவ்வளோதாங்க, நம்ம கிடாரங்காய் துண்டுகளை நல்லா உப்போட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு கண்டெய்னர்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ நான் இதுக்கு ஒரு கிளாஸ் ஜார் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் ஜார்ல அடியில நான் கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கிறேன். இதுல நான் உப்பை சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கிடாரங்காய் உப்பு கலவையை இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு கலந்த கிடாரங்காய் துண்டுகள் எல்லாத்தையும் இதில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இது மேலே மீதமுள்ள உப்புகளையும் நம்ம தூவி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, இவ்வளோ நேரம் நம்ம ரெடி பண்ணிட்டு இருந்த கிடாரங்காய் உப்பு கண்டம் ரொம்பவே அருமையாக ரெடியாகி வந்திருக்கு. இதை ஒரு 5 நாள் பக்கத்தில் நீங்கள் வெயிலில் வேக வச்சிங்க அப்படின்னா சுவையான கிடாரங்காய் உப்பு கண்டம் ரெடி ஆயிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இன்னும் என்னென்ன டிஷ்லாம் நம்ம சேனல் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.